ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேட். இந்த இதில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் நிறையா சொல்லித்தராங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கோர்சஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, பஜ்ஜி மாவு வச்சு பஜ்ஜி எப்படி சுடுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாழைக்காய் பஜ்ஜி. நாங்கள் வந்து ஜேபி மசாலா எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் ஜேபி மசாலா வித் சக்தி மசாலா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் பிராண்டுக்காக சொல்லலைங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இதுதான் ஃபேமஸ்ஸு. ஒவ்வொரு ஊர் சைடு வந்து மகாராணி மசாலா அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குதுங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இதுதான் வரும். பஜ்ஜி மாவு அதிகமாக சேர்த்த வேணாம், அதில் அஜினமோட்டோலாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்றதுக்காக பஜ்ஜி மாவு அளவாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு வேணால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து சோடா உப்பு சேராது. எங்கள் அம்மா கொஞ்சமாக போடுவாங்க. உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்குங்க. சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்காக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வரமிளகாத்தூள் அதாவது நாங்கள் சக்தி பிராண்டில் தாங்க யூஸ் பண்ணுவோம். இதை வந்து தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாமல். வாழைக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா நீட்டாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லைஸியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிடுங்க. இல்லைனா வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் மாவு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மாவு கலக்கி வச்சாலும் வேஸ்ட் ஆகிருங்க. நாங்கள் 2-3 வாழைக்காய் கலவா மட்டும்தான் நாங்கள் மாவு கரைக்கிறோம். அதிகமாக கரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாழைக்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா மாவு வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி மாவு மிச்சமாயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பஜ்ஜி மாதிரி தட்டி வடை மாதிரி போட்டுடுங்க, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா புசு புசுன்னு வருங்க. வாழைக்காயை வந்து நல்லா சீவி எடுத்திருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இட்லி மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம், அதாவது வந்து கலக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து எப்படி சீவணும்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் வாழைக்காய் சீவுற அந்த மரம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தாங்க வாழைக்காய் சீவி கொடுப்பாரு. தோலையும் இதிலே சீவிக்கலாம். இதிலே சீவிட்டு வாழைக்காய் மட்டும் நல்லா ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸியாக இருந்தால் போதுங்க. ரொம்ப லேசாக இருந்ததுன்னா பஜ்ஜி உடஞ்ச மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு வாழைக்காயை வச்சு சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரே இதை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1/4 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பஜ்ஜி வந்து அதாவது வந்து வாழைக்காயை பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, மாவு இல்லாமையும் இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக அதாவது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே மாவை பூசி எடுத்த மாதிரி இருந்தால் மட்டும் போதுங்க. அதை நல்லா எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு பஜ்ஜி வந்து உள்ளே போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க, அது புசு புசுன்னு வருங்க. அது வெந்த கன்சிஸ்டன்சி பஜ்ஜி பார்த்தாலே தெரியும். மாவாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், முக்கால் பதம் வெந்தது ஒரு மாதிரியும், முழுசாக வெந்தது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜியை எடுத்துடலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி ரெடி ஆயிருங்க. ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க, ஒட்டிக்கும். எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு பஜ்ஜி நல்லா அதாவது வந்து முழுகி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு சுட்ட எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம எடுத்து எல்லா எண்ணெயும் கீழே ஊற்றுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க. அந்த எண்ணெயை நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் கூட நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. மாவுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி. நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம். பஜ்ஜி ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி ஆனியன் பஜ்ஜி ஒரு நாள் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி சுடுறதுன்னு நான் வீடியோ போடுறேன்.